அடுத்த உரையை, தமிழ் உரையை கேட்கலாம். சொல்ல போகிறது வந்து செம்பியன். அன்புடைய நண்பர்களே வணக்கம். என் பேர் செம்பியன் சிவகுமார். இன்று நான் பேச போகும் தலைப்பு தமிழர் உணவு. தமிழர் உணவு என்பது வெறும் வயிற்றை நிரப்புவதற்கானது அல்ல. அது நம் மரபு, நாகரீகம், ஆரோக்கியம், உணவின் மீது உள்ள நம் ஞானம் ஆகியவற்றின் அடையாளம். பண்டைய தமிழர்கள் உணவே உயிர் என்று கூறினர். அதற்கு காரணம், அவர்கள் உணவை மரியாதையுடன் அணுகினார்கள். தமிழ் யோகி திருமூலர் திருமந்திரம் நூலில் சொல்கிறார், உணவே மருந்து, மருந்தே உணவு. அதாவது நாம் உண்பது மருந்தாக இருக்க வேண்டும். உணவுதான் உடலை பாதுகாக்கும் மருந்து. அதிகமாகவோ குறைவாகவோ இல்லாமல் சீரான அளவில் சுத்தமான உணவை சாப்பிடுவதுதான் திருமூலரின் போதனை. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது, உணவு என்பது உடல் நலம் மட்டுமல்ல, மனம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் அடிப்படை. பசும்பால், தயிர், புளி, மஞ்சள், இஞ்சி, பூண்டு, சீரகம், பட்டை, லவங்கம், சுக்கு, கடுக்காய் இவையெல்லாம் நம் உடலுக்கு இயற்கை மருந்துகள். நம் முன்னோர்கள் உணவை நிலம், காலம், உடல் என்பவற்றுக்கு ஏற்ப தேர்ந்தெடுத்தனர். அதனால்தான் தமிழர் உணவு எப்போதும் நிலத்தோடு இணைந்தது, வாழ்வோடு கலந்தது. இன்றைய காலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் போன்றவை நம் வாழ்க்கையில் வந்தாலும், திருமூலர் சொன்னது போல நாம் உணவை மருந்தாக கருதி சாப்பிட்டால் நம் உடலும் மனமும் நலமாக இருக்கும். முடிவாக, தமிழர் உணவு என்பது நம் அடையாளம், ஆரோக்கியம், மரபு. அதை பேணி வளர்ப்பது நம் கடமை. நன்றி. ஸோ இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஆர்வம் உள்ளவங்கெல்லாம் இதை ரொம்ப புஷ் பண்ணாமல் ரொம்ப சாதாரணமாக பண்ண போகிறோம். இதை நீங்கள் போய் வந்து பயங்கர அவங்க மேலே திணிக்கக்கூடாது. இதை நேச்சுரலாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர போகிறோம். அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. எங்களோட முயற்சி கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். சரியா?